கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சேலத்தில் அரசு மருத்துவர்கள் 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் பணியாற்றும் மருத்துவர்கள் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 55வது முறையாக நீட்டிக்கப்பட்டது. அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி முதல் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பதிவை நீதிமன்றம் தொடங்கியது. அதன்படி இவ்வழக்கில் முதல் சாட்சியாக கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் நேரில் ஆஜரானார். அவர் அளித்த பதில்களுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு ஆட்சேபனை தெரிவித்ததால் குறுக்கு விசாரணை வழக்கானது வரும் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே முதல்வர் வருகைக்காக சாலையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த பெண் ஊழியர் கண்டெய்னர் லாரி மோதி உயிரிழந்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே வல்லம் வடகல் சிப்காட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பெண் தொழிலாளர்கள் தங்கும் விடுதியை விடிய அரசின் முதல்வர் திறந்து வைக்கிறார். முதல்வர் வருகையொட்டி ஸ்ரீபெரும்புதூர் சிங்கப்பெருமாள் கோயில் நெடுஞ்சாலையை தூய்மைப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பணியில் ஈடுபட்டிருந்த அஞ்சலா என்ற பெண் மீது அந்த வழியாக வந்த கண்டெய்னர் லாரி மோதியது. இதில் அஞ்சலா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பாலாஜி என்பவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் லஞ்ச வழக்குகள் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு 18 வழக்குகளில் மொத்தம் 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4,40,000 ரூபாய் லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அடேங்கப்பா, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று வியக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் லஞ்சம் அதிகரித்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல்லில் கண்வழி கிழங்கு விதைகளை அதிக விலைக்கு வாங்குவதாக கூறி 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். ரெட் லீஃப் ஹெர்பல் நிறுவனம் கோயம்புத்தூர் மாவட்டம் மூலனூரில் குடோன் அமைத்து கண்வழி கிழங்குகளை கொள்முதல் செய்து வருகிறது. இந்த நிலையில் கள்ளிமந்தயத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் கூடுதல் விலைக்கு வாங்கிக் கொள்வதாக கூறி டன் கணக்கில் விதைகளை கொள்முதல் செய்த நிறுவனம் அதற்காக 10% பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை தராமல் ஏமாற்றுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மீதி பணத்தை கேட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் கொலை மிரட்டல் விடுவதாக கூறும் விவசாயிகள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தேனியில் அரசு மருத்துவர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு கட்டிட கதவினை இழுத்து பூட்டி அதற்கு முன்பாக அமர்ந்து 1 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.